சுபாஷ் நகர். நான் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் 2 வருஷமாக. மற்ற மொழி படிக்கிறதுங்கிறது தமிழ் மொழி படிக்கிறதே போதுமான ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் ப்ரொஃபஸர் இவங்க யாருமே கிடையாது. தமிழ் மொழியை பற்றி சொல்கிறதுக்கே எங்களுக்கு போதுமான நேரம் இல்லை, படிக்கிறதுக்கு போதுமான நேரம் இல்லை. அந்த மொழியை பற்றி ப்ரீஃபாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இருக்க ஒரு போட்டி எழுதையோ அல்ல அடுத்தடுத்து வேலைக்கு போகிறதோ எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதை நாங்கள் எங்கள் மொழியை நாங்கள் முழுமை அடைஞ்சிக்கிட்டு மற்ற மொழியை படிக்கிறத பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். அதை நாங்கள் தமிழை தவிர்த்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் நர்சிங் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர் அந்த மாதிரி போயிட்டு அங்கே நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ் எங்களுக்கு தேவைப்படுது. அது இங்கிலீஷ் படிக்க நாங்கள் ஆசைப்படுறோம். என் பேர் வந்துட்டு பெஸ்டினா. நான் நர்சிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு மயிலாடுதுறை. நான் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு மலையாள லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு ஆசை. ஏன்னா அங்கே உள்ள இடம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அங்கே உள்ள மக்கள்லாம் நல்லா இருப்பாங்க. அதனால் எனக்கு அது கற்றுக்கணுன்னு ஆசை லாங்குவேஜ். வணக்கம், என் பேர் ஹேமலதா. நான் நாகை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ் மைண்ட் இருக்கிறதுனால நாங்கள் அதர் கண்ட்ரிஸ் அதர் ஸ்டேட்டுக்கெலாம் போய் நாங்கள் சர்வீஸ் பண்ணணும். அதனால எங்களுக்கு லாங்குவேஜ் தான் முக்கியமாக தேவை. அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் புரிஞ்சுக்கணும், நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அவங்க புரிஞ்சுக்கணும். எல்லா லாங்குவேஜும் எல்லோரும் கற்றுக்கணும் தான். எல்லா ஒர்க்குக்கும் எல்லா லாங்குவேஜும் தேவைப்படுது. அதனால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருங்க.